Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முளைக்கட்டிய பாசிப்பயிறு தோசை. பொதுவா பாசிப்பயிறுல தோசை செய்வாங்க. நம்ம அதிலேயே முளைக்கட்டிய பயிறுல செய்ய போறோம். முளைக்கட்டிய பயிறுல அதிகமான உயிர் சத்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்களும் இத கண்டிப்பா சாப்பிடலாம். இப்போ இந்த முளைக்கட்டிய பாசிப்பயிறு தோசையை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். பாசிப்பயிறு தோசைக்கு முளைக்கட்டின பாசிப்பயிறு, அரிசி, வத்தல், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். உரல்ல போட்டு இப்போ ஆட்ட போகிறோம். பாசிப்பயிறு தோசைக்கு பாசிப்பயிறு 1 டம்ளர் ஊற வச்சோன்னா 1/2 டம்ளர் அரிசி. பாசிப்பயிரை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அந்த தண்ணியை வடிகட்டி வச்சுருந்தோன்னா முளை விட்டுரும். பாசிப்பயிறு கூட அரிசி, வத்தல், உப்பு வச்சு அரைக்கிறோம். இந்த மாதிரி உரல்ல முடிஞ்சவங்க உரல்ல ஆட்டலாம், அப்படி இல்லைன்னா கிரைண்டரில் ஆட்டிக்கோங்க. உரல்ல ஆட்டினீங்கன்னா அதனுடைய சுவை அதிகமாக இருக்கும். ரொம்ப மாவாக அரைக்கக்கூடாது. அடை தோசைக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நார்மலாக அடை தோசை எப்படி சுடுவோமோ அது மாதிரி தான் இதுவும். ஆனால் அடை தோசை அளவுக்கு கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தோசை மாதிரியும் இருக்கும். சிம்மில் வச்சு கொஞ்சம் ஜாஸ்தி டைம் வேக வைங்க. ஏன்னா இது பயறுங்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி ஏற்கனவே கொஞ்சமாக எண்ணெயில் உப்பு போட்டு வதக்கி வச்சுக்கோங்க. இந்த தோசை சுடும்போது அதுக்கு மேலே அந்த வெங்காயத்தையும் கொஞ்சம் கேரட்டும் போட்டால் இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். இப்போ தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அதையும் சிம்மில் ஒரு 3 to 5 minutes வேக வைங்க. இப்போ சுவையான பாசிப்பயிறு தோசை தயாராகிடுச்சு. இந்த பாசிப்பயிறு தோசை கூட காரமான எந்த சட்னியையும் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தோசையை எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா? நீங்களும் கண்டிப்பா இதை வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.